வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தாங்க. அர்பன் யோகுன்னு சொல்லிட்டு ஹேர் ரிமூவல் க்ரீம் அண்ட் ஸ்ப்ரே டைப்பு. ஸோ இது வந்து யூஸ் பண்ணால் ஒரு இதை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சுட்டு இல்லைனா ஒரு காட்டன் வச்சு அதை அப்படியே துடைக்கும் போது ஹேர் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுமா. பார்த்துடலாமா? ட்ரை பண்ணுவோம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்போம், அது வருதான்னு பார்ப்போம். தெரியுதா? ஹேர் நிறையவே ஹேர் இருக்கு. ஸோ நம்ம அடிச்சுப்போம், ரிமூவ் ஆகுதா இல்லையான்னு பார்த்துருவோம். ஒரு 5 minutes இருக்கட்டும், அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணுவோம். என்னங்க இது அப்படியே தண்ணி மாதிரி ஆகி அப்படியே வடியுது. கடவுளே. சரி, அது வடிஞ்ச கூட பிரச்சனை இல்லைங்க, எனக்கு ரிமூவ் ஆனால் சந்தோஷம்தான். ஏன் அப்படின்னா 450 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா என்ன நடக்க போகுதோ. ஸோ இப்போ 2 minutes தான் ஆயிருக்கு. எனக்கு என்னவோ இந்த வேலை சரியாக வராதுன்னு தான் தோணுது. இன்னும் ஒரு 3 minutes கூட வெயிட் பண்ணுவோம். இது வந்து நல்லா கூலிங்காக தான் இருக்குது. எரிச்சலோ இச்சிங் அப்படி எதுவுமே இல்லை. இப்போ அந்த முடியெல்லாம் கொஞ்சம் படுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 5 minutes ஆயிடுச்சு. நம்ம ஒரு காட்டன் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு காட்டன் வச்சு எடுத்து பார்க்கலாம் வருதான்னு. வருதுங்க. நானுமே அவ்வளோதான், காசு போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். ஏய் சூப்பர்ப்பா, வேற லெவலில். ஓகே, பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே ஹேர் போயிடுச்சு, ஃபுல்லாகவே போயிடுச்சுல. அதுவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, முடி இருக்குது, ரொம்ப அழகாகிடுச்சுல. நம்ம ஈஸியாக வந்து கால் கையிலலாம் இருக்கிற ஹேர் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்டு நான் வந்து இவனுக்கு 10 of 10 கொடுப்பேன். பிடிச்சிருச்சு. நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே.